அருமை செல்வங்களே, அவங்க அப்பாவே, இன்னும் எல்லாருக்கும் சாரி, என் அப்பாவே அல்லது நம் அப்பாவே, தெளிவாக சொல்லவென்றால் என் செல்வங்களே உங்களுக்கும் நம் அப்பாவிற்கும் வணக்கம். அத்தா செகண்ட் ப்ளேஸ் கொடுத்துக்கிறீங்கோ. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இடத்த கொடுத்துக்கிறான் இல்லையா, அது வரலையும் அவருக்கு சந்தோஷம், என்னை மறக்கலை அப்படின்னு. ஓகே தாத்தா, நீங்கள் பல விஷயத்தை பற்றி சொல்லிக்கிறீங்க, ஏதாவது ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு அது இதெல்லாம். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. பாடி லாங்குவேஜ் நான் இங்கிலீஷ் லாங்குவேஜா? நோ பாடி லாங்குவேஜ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு அனுபவத்தை சொல்லுங்கள் தாத்தா. சொல்லுகிறேன்னு சொல்கிறீங்களே. முந்தின நாள் நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். என் கால்களிலே எனக்கு இதய ஆப்ரேஷன் செய்யப்பட்டது. பயங்கரமான ஆப்ரேஷன். என்ன தர பயங்கரமான ஆப்ரேஷன் நான் சொல்லுங்களே. எல்லோருக்கும் இதய அடைப்பு ஏற்படுவது உண்டு. எனக்கும் அதை இதய அடைப்பு ஏற்பட்டது. நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டேன். அவர்கள் உடனடியாக என்னை நான் ஆம்புலன்ஸில் வந்து ஹாஸ்பிட்டலில் என்னை இறக்குனாங்க. இறக்குனோடனே உள்ள எமர்ஜென்சி வார்டிலேருந்து ஒரு 4-5 பேர் ஸ்ட்ரக்சர் தூக்கின்னு குடுன்னு விடாந்தாங்க. விடாந்து பேக் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னை அந்த ஸ்ட்ரக்சரில் படுங்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் ஓகே நான் நடந்து வரேன். நோ படுங்க. எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்துச்சு. நோ இங்கே தானே நான் நடந்து வரேன்னு சொல்லிட்டு நான் நடந்தே போனேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமாக போச்சு. வீட்டில் இவ்வளோ ப்ராப்ளம் ஆகிட்டு ஆம்புலன்ஸில் கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே வந்து இவர் ஒன்று ஸ்ட்ரக்சரில் கூட்டின்னு போகலனாக்கா, இல்லை நான் நல்லா இருக்கிறேன், நான் நடந்தே வரேன்னு சொல்லிட்டு நடந்து அவங்களுக்கு முன்னே நான் நடந்து போயின்னு இருந்தேன் உள்ளோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஓகே இதில் படுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த காட்டில் கட்டிலையில் என்னை படுக்க வச்சாங்க. சரின்ட்டு நான் படுத்தேன். அப்புறம் ஏதாச்சும் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு டாக்டருங்கெல்லாம் கொஞ்ச நேரத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டு இதயத்தை பழுது பார்க்கும் சீனியர் டாக்டருங்கெல்லாம் ஓடியாந்தாங்க. வந்து ஆளுக்கு என்னென்னவோ பண்ணாங்க, எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே சொல்லிவிட்டு அவங்க வேறு ஃபர்தர் எது செய்யணுன்ட்டு எதோ டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு. என்ன ரிசல்ட்டுனாக்கா, இந்த ஹார்ட்டில் வந்து பிளாக்கேஜுங்க இருக்குது இவருக்கு சொல்லிவிட்டு அது ஏதாச்சும் வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு இவருக்கு ரொம்ப பயங்கரமான லெவலில் பிளாக்கேஜஸ் இருக்குது. எல்லாம் கவுண்ட் பண்ணி 9 பிளாக்கேஜஸ்ங்க இருக்குது. 9 பிளாக்கேஜஸ் வந்து அப்நார்மல். எல்லாருக்கும் 2-3 பிளாக்கேஜஸ் இருக்கும். அறுவை சிகிச்சை செய்து அதை சரி பண்ணுவாங்க. எனக்கு 9 பிளாக்கேஜஸ் இருந்தோடனே அவங்க என்னுடைய வயது அந்த பிளாக்கேஜஸ்ஸு அதெல்லாம் கணக்கு போட்டு என்னுடைய மனைவியிடமும் என்னுடைய மகள் என் குழந்தைகளிடம் சொல்லிவிட்டாங்க. டாக்டர் இந்த மாதிரி இந்த கண்டிஷனில் இருக்குது, எல்லாத்தையும் ரிசல்ட்டெல்லாம் காட்டிட்டு அப்படி இருக்கிறதுனால நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டா நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்ச நாளைக்கு அவருக்கு நாங்கள் சொல்கிற இதெல்லாம் கொடுத்துட்டு அவர் அமைதியாக வச்சுட்டு இருக்கோம். இப்போ ஆப்ரேஷன்லாம் செய்தால் சரிப்பட்டு வராது அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போது உடனே என்னுடைய மகள் அவளுடைய மேலிடத்தில் அவளுக்கு பல இடத்துல மேலிடங்களில் அவருக்கு தொடர்பு இருந்துச்சு. அதில் யாரையோ கான்டாக்ட் பண்ணி ஒகார்ட்
ஹார்ட் ஆப்ரேஷன். இப்போ 40 என்ன ஏதோ இருக்குது, மாற்றிக்கிறாங்க. இந்த ஒக்கார்டு அந்த ஹாஸ்பிட்டல், அதில் டாக்டர் ஜவாலி என்ன ஒரு மிகவும் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர். அவரெல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க. அவர் இந்த மாதிரி நிலைக்கிறாரு, டாக்டர் இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு. அப்புறம் ஓகே சரி, உங்கள் அப்பாவை இந்த ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்டு ரிப்போர்ட்டுக்கெல்லாம் உங்கள் அப்பாவை நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, நான் ஐ டேக் திஸ் கேஸு அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வந்தாக்கா அந்த மாதிரி 9 பிளாக்கேஜஸ் இருக்குது. இவருக்கு ஹை சுகர் அளவு ஜாஸ்தியாக இருக்குது. இருந்தாலும் நிலைமை மோசமாகிறதுனால நாளைக்கு அடுத்த நாள் அந்த நைட்டில் வேறு ஏதாவது நிறையா டெஸ்ட்டுங்களாம் பண்ணோம். அதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஒரு சாட்டர்டே நினைக்கிறேன் ஆப்ரேஷன், காலையில் 10 o'clock ஆப்ரேஷன் செய்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு என்னை ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது ஃபுல்லாக எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா பயங்கரமான சேதம் ஏற்பட்டு இருந்தது. ஹார்ட்டுக்குள்ளே எல்லாம் பிளாக்கேஜஸ், 9 பிளாக்கேஜஸ். பிளட்டு போட்டு வரதுக்கு எந்த ரூட்லேயும் சான்ஸே இல்லை, எல்லாம் பிளாக் ஆகிட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணிவிட்டு நான் நினைக்கிறேன் அந்த ஹார்ட்டவே வெளியே எடுத்து வச்சுட்டாங்க. மெஷின்ஸு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டெல்லாம் வச்சுட்டு இந்த என்னுடைய ஹார்ட்டை செப்பரேட்டாக வச்சுக்கின்னு அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு வசதியாக வச்சுக்கின்னு 4 பைபாஸ் ஆப்ரேஷன்ஸ் செய்தார்கள். 4 பைபாஸ் ஆப்ரேஷன் செய்துட்டு நல்ல மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. ஒரு அதிகமாக சொல்லப்போனால் ஒரு 1 வீக்குள்ளே 3-4 டேஸ்க்குள்ளே என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இவர் இப்போ ஒரு ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டு எனக்கு அனுப்பிட்டு அவங்களும் எனக்கு லைஃப் கேரண்டியெல்லாம் கொடுத்தாங்க. நார்மலாக அப்பாவுக்கு இருந்த வயசை விட இன்னும் ஒரு 15-20 வருஷம், மோர் தென் 15 இயர்ஸ் இவர் நல்லா சர்வ் பண்ணுவார், இவருக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போவும் நல்லா இருக்கிறேன், நோ ப்ராப்ளம். 9 blockages, 4 பைபாஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் செய்து என்னை சரி பண்ணிட்டான் அந்த டாக்டர் விவேக் ஜவாலி. நீங்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் www வேர்ல்டு வைஸ் இதில் வந்து இவர் பேர் போட்டாவே உலக புகழ், த வேர்ல்டு ஃபேமஸ் டாக்டர், அவரை பற்றி தெரியும். அவர் வந்து என்னை ஆப்ரேஷன் பண்ணி என்னை சரி பண்ணிட்டார். ஓகே, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் வேறு என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு 2-3 நாளுக்கு முன்னே என்னுடைய அதனுடைய ஆப்ரேஷனுடைய காரணமாக என்னுடைய காலில் இருந்த நரம்புகளெல்லாம் பெரிய பெரிய லெங்க்த்துக்கு நரம்புக்கு தொடையிலேருந்து கீழே பாதம் வரலையும் ஒரு 2-3 நரம்புங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த காலில் 2 காலில் இருந்தும் நரம்புகளை எடுத்து இந்த ஆப்ரேஷனில் செய்யும்போது அதுக்கு பழையசெல்லாம் கட் போட்டுட்டு புது நரம்புங்க டியூபுங்க போகணுன்னு சொல்லிட்டு இதுங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளாக அந்த காலில் இருந்த எடுத்த நரம்பு எடுத்ததுனால அந்த கொஞ்ச நாளாக அங்கே கொஞ்சம் இந்த ஸ்கின்னுகள்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு நம்ம மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. ஒரு 2 நாளுக்கு முன்னே ரொம்ப நமைச்சல் எடுத்துச்சு, கால் ரொம்ப நமைச்சிருச்சு. சரி, ஏன்னா தாங்க முடியல சிதான்ட்டு காலை நல்லா கீறிட்டு இருந்தேன். பயங்கரமான எரிச்சல், நமைச்சல், கீறி அப்புறம் இந்த காலம் அந்த காலம் 2 காலம் பயங்கரமாச்சு. நான் பெசாமக்கலான்னு பார்த்தா என்னால் முடியல, ஆட்டோமேட்டிக்காக கை அங்கே போகுது, நல்லா ஃபுல்லாக கீறிட்டேன். கீறினே இருக்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன யோசனைனாக்கா,
அது ஏன் அந்த யோசனை வந்ததுன்னு சொல்கிற லேட்டாக சொல்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணோம், மனசை கட்டுப்படுத்துன்னு நம்ம அதை மறந்துடலாம். அந்த காலில் நமைச்சல், எரிச்சல், அதை சொரிய வேண்டும் என்ற எண்ணம், துடிப்பு இருந்தது இல்லையா, அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டுன்னு நம்ம அதை மறந்துடலாம். அதை நம்ம மறந்துட்டு பேசாமிக்கலாம் சொல்லிட்டு என்னை ரொம்ப கட்டுப்படுத்தினேன். ஆனால் என்னால் முடியலை. இருந்தாலும் நான் அச்சீவ் பண்ண அந்த இடத்த. என்னை இல்லைன்னா ரொம்ப கீழே புண்ணாயிடுச்சுன்னா ப்ராப்ளம். அதனால் அப்படியே கட்டுப்படுத்தின்னு நான் டோட்டலாக அதை மறந்துட்டேன். என் மைண்டை வந்து வேறு எங்கேயோ வச்சுட்டேன். என் மைண்டை வேறு எங்கேயோ டைவர்ட் பண்ணிட்டு அதில் ஃபுல்லாக அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன். கான்சன்ட்ரேட் பண்ணினே இருந்தேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தா அந்த நமைச்சல் சொரிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அந்த இதெல்லாம் நான் எப்போ என்னை மறந்துட்டேனோ, என் மைண்டை நான் எப்போ கான்சன்ட்ரேட் இதை வந்து நான் டைவெர்ட் பண்ணிட்டேனோ, வேறு பற்றி எதோ ரொம்ப சீரியஸாக நினச்சிக்கின்னு நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் டைவெர்ட் பண்ண முடியல என் மைண்ட்ஸை. இருந்தாலும் நம்ம வேறு எதுனா இது பண்ணிவிட்டு பார்க்கலாம், மைண்டை அங்கேருந்து நம்ம எடுத்துன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப நேரமாக என்னையே நான் மறந்துட்டேன். அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு பிறகு, ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு, அப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மனசு அந்த இடத்துலேருந்து ரிலீஃப் ஆகிட்டு நார்மலாக வந்துட்டேன். நார்மலாக வந்து சொன்னேன், என்னுடைய காலில் நமைச்சல் எரிச்சல் எடுத்துருந்துச்சு இல்லையா, ரொம்ப கீழே வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப சொரிஞ்சிட்டு இருந்தேன். ஏதாவது கட்சி இருந்தால் கூட எடுத்து சொந்திடலாம், அந்த இடத்த கீழத்துக்கு பதிலாக கட்சி இருந்தால் கூட சொந்திடலாம் இந்த ஒரு எண்ணத்தோடு இருந்த எனக்கு என்னுடைய மைண்டை நான் வேறு விஷயத்தில் டைவெர்ட் பண்ண உடனே கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை, நான் மறந்துட்டேன். அந்த கீரை கீரணுமேன்ற ஒரு எண்ணமே இல்லாத போச்சு. அப்புறம் எனக்கு அப்படி கால் அப்படியே எரிச்சலாக இருந்துச்சு. நம்ம அதை மறந்துன்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஏதோ டைவெர்ட் பண்ணிட்டுமே. இப்போ கால் நல்லா ஆச்சு பாரு, அந்த எரிச்சல் நமைச்சல் கீறது அந்த ஃபீலிங்கே இல்லை பாரு சொல்லிட்டு நான் ஒரு அனுபவத்தை பண்ணேன். அது ஏன் பண்ண அந்த அந்த அனுபவம் நம்ம ஏன் தான் நம்ம மறந்துட்டுக்கலாம் சொல்லிட்டு என்ன வந்துச்சுன்னா, நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி அவருக்கு ஒரு முறை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்பொழுது மேல்நாட்டு டாக்டர்கள் அவரை அட்டென்ட் பண்ணி அவருக்கு கொடுக்குற சிகிச்சைலாம் கொடுத்துட்டு, ஓகே மிஸ்டர் காந்தி, உங்களுக்கு ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷன் ஒன்று செய்யணும், யூ பி ரெடி டுமாரோ மார்னிங், அந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போ இது ஏதோ ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எல்லாம் வந்தாங்க. வந்த உடனே இவருக்கு மயக்க மருந்து கொடுக்குறதோ அல்லது வேறு ஏதோ எல்லாம் செய்யறதுக்கு இருந்தாங்க. அப்புறம் இவர் காந்தி கேட்டுக்காரு, இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு. இல்லை, இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணும்போது ஆல்ரெடி உங்களுக்கு நேரத்தால் சொல்லிட்டு தேவையான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டுக்கிறோம், உங்களுக்கு மயக்க மருந்து, அது பேர் என்ன, மயக்க மருந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா. அப்புறம் காந்தி சொன்னாரா, அவர் பேர் மிஸ்டர் டாக்டர் பேர் ஏதோ ஒரு வெளிநா இங்கிலாண்டை சேர்ந்த டாக்டர், அவர் பேரை சொல்லி, சரிங்க டாக்டர், எத்தனை மணிக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க? நான் வித்தின் 1 hour. அப்புறம் சரிங்க, நீங்கள் அந்த 1 hour பிறகு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க. எனக்கு எந்த விதமான இந்த மயக்க மருந்தோ அது என்ன மெடிக்கல் பேர் என்ன இருக்குதுல்ல, அந்த இன்ஜெக்ஷன் அது இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கொடுக்காதீங்க, நான் நார்மலாக படுத்துனுக்கிறேன், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க. அப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க, நோ மிஸ்டர் காந்தி, திஸ் இஸ் மைண்டர் இருந்தாலும் இட்ஸ் வெரி பெயின்ஃபுல், இது கொடுக்காம நாங்கள் செய்ய முடியாது அப்படின்னு. நோ மிஸ்டர் டாக்டர் ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கோ, நோ, எனக்கு என்னுடைய மைண்டை நான் டைவெர்ட் பண்ணுறேன்,
நான் என்னுடைய மைண்டை வேறு இடத்துல நான் டைவெர்ட் பண்ணிக்கிறேன். அந்த டைமில் நீங்கள் ஆப்ரேஷன் செய்து முடிச்சிடணும். அப்புறம் 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆச்சு. கடைசியில் காந்தி அலோவ் பண்ணவே இல்லை. நான் நார்மலாக படுத்துருக்கிறேன், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே மிஸ்டர் காந்தி, இதில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் எனிதிங் ஹேப்பன் வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள், டோன்ட் வரி அபவுட் தட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சைன் பண்ணி விட்டுட்டு, இவர் அந்த ஒரு பிறகு ஆப்ரேஷனுக்கு பண்ண போகிறாங்க. அவர் அந்த ஒரு அரை ஹவருக்கு முன்னிருந்த இவர் ஏதோ ஒரு புக்கை எடுத்து இவர் படிக்க ஆரம்பித்தார். பெட்டில் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் இவர் படுத்துக்கின்னு அந்த புக்கை படிச்சிருந்தார். அந்த ஆஃப்டர் 1 hour அந்த டைம் வந்துச்சு. டாக்டர்ஸுங்களும் சரி நம்ம சொன்ன மாதிரி இந்த டைம் ஷெட்யூல் டைம் பிரகாரம் ஆப்ரேஷன் செய்யலாம், இவர் தான் இவர் பிடிவாதமாக்குறாரு, ஓகேன்ட்டு அவங்க ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் நடந்திருக்குது. இவர் இந்த அரை மணி நேரத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே ஏதோ ஒரு புக்கை எடுத்துக்கின்னு அவர் படிக்க ஆரம்பித்தார். படிக்க ஆகிறதுக்கு இந்த 1/2 hour பிறகு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஆப்ரேஷன் அரை மணி நேரம் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அப்புறம் அவங்க எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. இவர் அப்புறம் இன்னும் ஒரு 1/2 hour யாருக்கிற 1 hour 1.5 hour கிட்ட இவர் அந்த புக்கை கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிட்ருக்கார். முடிச்சிட்ட பிறகு அவர் ஏன்னு பார்த்தா அப்புறம் மைண்டு இதாகிட்டு, என்ன ஆப்ரேஷன் பண்ணுறாங்களே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஆல்ரெடி ஆப்ரேஷன் ஆச்சுங்க. 1/2 hour ஆப்ரேஷனு, பெரிய ஆப்ரேஷன் அது. 1/2 hour ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு டாக்டர்ஸ்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நர்ஸுங்க இவங்களை பார்த்துக்கிறதுக்காக வார்ட் பாய்ஸ் இருந்தாங்க. அப்போ அவங்க இவருக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன் ஆகிட்டு போயிட்டாங்கன்னு. அப்புறம் ஐ வெரி ஹாப்பி சொல்லிவிட்டு அவர் இவங்களுக்கு அதுக்கு பிறகு அந்த நோவுக்கு என்னென்ன மருந்து கொடுக்குமோ அதெல்லாம் வார்ட் பாய்ஸுங்க நர்ஸுங்கெல்லாம் கவனிச்சுட்டு அதை கண்டினியூ பண்ணாங்க. இவர் பாருங்க, இந்த மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், மைண்டை டைவெர்ட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஆப்ரேஷன் நீங்கள் தாராளமாக செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நிகழ்ச்சி நடந்தது. எனக்கு அதே நிகழ்ச்சி எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. காலில் பயங்கரமான நமைச்சல், அந்த வெயின்ஸாக நரம்புகளை எடுத்துகிட்டு அதெல்லாம் நல்லாயிடுச்சு. ஆனால் சில சமயத்தில் இந்த ஸ்கின்னுகள்லாம் பிரேக்கேஜ் ஆகிட்டு கிராக் மாதிரியெல்லாம் ட்ரையாக ஆகிட்டே இருக்கும். அதில் அன்றைக்கி அந்த மாதிரி பயங்கரமான நமைச்சல். அப்போ கூட நான் ரொம்ப நேரமாக ரொம்ப கீறிட்டு இருந்தேன் காலில். கீறிட்டு தாங்க முடியல, இந்த காலம் அந்த காலில் கீறிட்டு புண்ணாகிட்டு பிளட் வர மாதிரியெல்லாம் கூட அது நிலைமைக்கு வந்து போச்சு. அப்புறம் நம்ம கீறிட்டு இருந்தாக்கா அது புண்ணாயிடும், இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆயின்மெண்ட் அது போடலான்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் ஆயின்மெண்ட்டெல்லாம் கூட போட்டுட்டு நான் ட்ரை பண்ணிட்டு சரி நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணோம். அன்றைக்கி அந்த காந்திஜி அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அவர் மைண்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் செய்யறதுக்கு அலோவ் பண்ணார். அது மாதிரி நம்ம இந்த நோவை மறந்துடலாம், மறந்துட்டு வேலைலாம் யோசிச்சுருக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுருந்து ஒரு ஒரு அரை மணி ஆச்சு. அதுக்குள்ளே இதில் இருந்த நோவுங்கள்லாம் அந்த நமைச்சலாம் எங்கே போச்சுன்னு தெரில. அந்த மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். இது காலில் இருந்த ப்ராப்ளமே அதெல்லாம் நான் மறுத்து போச்சோம். என்ன ஆச்சுன்னா நான் டாக்டராக நான் சொல்கிறதுக்கு மொத்தத்தில் அந்த நோவெல்லாம் போயிடுச்சுங்க. அவ்வளோ பயங்கரமான நோய் இருந்தபோது நான் இன்னும் கீறக்கூடாது, நம்ம மைண்ட் எங்கன்னா சேஞ்ச் பண்ணின்னு சொல்லிட்டு கையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்திக்கின்னு தூங்கிட்டு இருந்தேன். பாருங்கள், அந்த அரை மணி நேரத்துக்கு பிறகு நான் ஏதோ எழுதிட்டு ஆமாம் அந்த காலெல்லாம் நமைச்சல ஆச்சு. என்னடான்னு பார்த்தா எனக்கு ஒரு ஃபீலிங்கே இல்லை. நான் நல்லா அப்படியே படுத்து ஒரு அரை hour தூங்கிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா, அது ஒரு அனுபவம். போதுமா? இன்னும் நிறையா இருக்குது. இப்போத்துக்கு இது போதும். பாருங்கள், நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணாக்கா கண்ட்ரோல் எனி ப்ராப்ளம். அதே மாதிரி வேறு எந்த பிரச்சனை இருந்தாலையும் நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டாக்கா the problem will solve. அதான் உங்கள் கால் விஷயமாக சொன்னீங்க. இந்த மைண்டை டைவெர்ட் பண்ணுறதை பற்றி காந்திஜிக்கு ஆப்ரேஷன் பண்ண அதுன்னு சொன்னீங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணாக்கா இப்படியெல்லாம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதா
இருக்குதா இல்லை இருக்குது பாரு. இந்த காந்திஜி அப்படி ஆப்ரேஷனை பண்ணி முடிச்சுக்கிறாரு. தாத்தா நீங்களும் ஏன்னா பயங்கரமாக அந்த மாதிரி நமைச்சல் எரிச்சல் ரொம்ப கையை ரெண்டு கையிலும் கையை எடுக்கிறது அதை கீழினே இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நான் கை வச்சுருந்தாக்கா அங்கே ஸ்க்ராச்சஸ் ஆகிட்டு பிளட் வந்துட்டுருக்கோம். காலில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கோம். அதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நினச்சிக்க இப்படிலாம் ஆகக்கூடாது. நம்ம மைண்டை காந்திஜி அன்றைக்கி அவருடைய ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணிடலாம், இந்த கையை கீறாமல் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கின்னு என் மைண்டை நான் டைவெர்ட் பண்ண பாருங்க. சக்ஸஸ். ஒரு பாட்டா, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு.